டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ், இது நான் சொன்னது கோல் செட்டிங்கிறது இப்படி பண்ணணும். அந்த ரெவ்யூ அண்ட் மானிட்டர்ன்றது டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ ஒரு பெரிய கோலாக ஒன்று வச்சிங்க, அதை என்ன பண்ணணும், குட்டி குட்டி டாஸ்க்காக பிரேக் பண்ணணும். முதல்ல கிளாரிட்டி நான் சொன்னேன், சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்கும்போது வரிசையாக எழுதுறீங்க. இந்த இடத்துல நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், என்ன வேணும்னு நான் உங்களை கேட்கல. ஏன்னா என்ன வேணும்னு சொல்லும்போது 1000 விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, எழுதுறீங்க. நான் கோல் செட்டிங் கிளாஸஸ் மட்டும் மோர் தென் 1000 கிளாஸ் மேலே எடுத்துட்டேன். சரியா? இன்னைக்கு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் போய் பேசும்போது 60% 65% மாணவர்களுக்கு இலக்குகள்லாம் என்னன்னு தெரியாது. இதை சொல்லித்தராத ஆசிரியர்கள் என்னன்னு கேட்குறேன். சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவனுக்கு அவன் என்ன ஆம்பிஷன் இருக்குது, இந்த ஆம்பிஷனை தூண்டி விடுறது யார், அவனோட கோல் செட்டிங்கை சரி பண்ணுறது யார்? இதை கேட்குற எல்லா ஆசிரியர்களும் இதை செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருங்க, மேக்ஸ் டீச்சராக இருங்க, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எதுவாக ஹிஸ்ட்ரி டீச்சர் யாராக வேணா இருங்க, பட் உங்களுடைய வகுப்புல கண்டிப்பாக கோல் செட்டிங் பற்றி பேசுங்க.